மகாபாரதத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவர் விதுரர் ஆவார். திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டுவின் சகோதரனாக பிறந்த இவர் அஸ்தினாபுர அரண்மனையின் தலைமை அமைச்சராக பதவி வகித்தார். அறிவு, வீரம், ஞானம் என அனைத்தும் இருந்தாலும் அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்த காரணத்தால் இவர் வாழ்க்கை முழுவதும் பல அவமானங்களுக்கு ஆளானார். இவரை போற்றி பாதுகாத்து உரிய மரியாதையை வழங்கியது கங்கை மைந்தர் பீஷ்மர் மட்டுமே. அறிவு மற்றும் நிர்வாகத்தில் சிறந்து விளங்கிய விதுரர் எழுதிய நூல்தான் விதுர நீதியாகும். அந்த நூலில் வாழ்க்கையில் சிறந்தவராக மாற இவர் கூறிய வழிகள் என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். மகாபாரதத்தில் சகுனிக்கு இணையான புத்தி கூர்மை வாய்ந்த இவர் துரியோதனனால் குரு வம்சம் அழியும் என்பதை முன்கூட்டியே மன்னர் திருதராஷ்டிரனிடம் கூறினார். அவர்தான் மகன் மீது இருந்த பாசத்தால் விதுரரின் பேச்சை கேட்கவில்லை. இறுதி காலங்களில் திருதராஷ்டிரனுக்கு துணையாக இருந்தது விதுரர்தான். நடக்கப் போவதை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் கொண்டவராய் விதுரர் விளங்கினார். விதுர நீதியில் குறிப்பிட்டுள்ளபடி அவர் கூறியுள்ள யோசனைகளின்படி எந்த பிரச்சனைக்கும் எளிதில் தீர்வு காணலாம். விதுரரின் வாக்குப்படி இந்த 4 முடிவுகள் உங்களை எந்த ஒரு வேலையிலும் நிபுணராக்குவதுடன் உங்களை வெற்றி பாதைக்கும் அழைத்து செல்லும். மகாபாரத போரில் துரியோதனன் தோல்வியடைய காரணம் அவனிடம் இந்த குணங்கள் இல்லாததுதான் என்கிறார் விதுரர். முதலாவதாக, உறுதியாக முடிவெடுத்த பின் வேலையை தொடங்கவும். விதுரர் கூறியுள்ளபடி எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெறுவதற்கு முன்னரும் எந்த செயலை செய்வதற்கு தயாராகும் முன்னரும் அதனை பற்றி திட்டம் தீட்ட வேண்டியது அவசியமாகும். ஒரு செயலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று நம்பினால் மட்டுமே அந்த செயலில் இறங்க வேண்டும். இரண்டாவது, எந்த காரணத்திற்காகவும் வேலையை நிறுத்தக்கூடாது. ஒரு காரியத்தில் இறங்கிய பிறகு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. ஏனெனில் இதுதான் உங்கள் வெற்றிக்கான மிக பெரும் தடையாக இருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, இறங்கிய காரியத்தை முடிக்காமல் பின்வாங்கக்கூடாது. மூன்றாவதாக, நேரத்தின் மதிப்பை உணர வேண்டும். நேரத்தை வீணடிப்பவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. எனவே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் எந்த ஒரு செயலிலும் உங்களின் நேரத்தை வீணடிக்காதீர்கள். மேலே மேலே முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். இறுதியாக, மனக்கட்டுப்பாடு. தங்களுடைய மனதையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்த முடியாதவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையில் நினைத்ததை அடைய மனதை அடக்குவது மிகவும் அவசியமானதாகும். வேலைக்கு நடுவில் வேறு எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்போதுதான் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். இந்த 4 குணங்களும் இல்லாததால் தான் துரியோதனன் போரில் தோல்வியுற்றதாக விதுரர் கூறுகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.